ரெண்டாவது, இவன் போய் என்ன செய்யறானா, ஆபிரகாம் தன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய துறவை வெற்றா. எந்த துறவை வெற்றா? ஆபிரகாமுடைய துறவை வெற்றா. அது எந்த இடமாமா? கேரார் தான். வேணுமா? கேராரின் பள்ளத்தாக்கிலே துறவ வெற்றா. துறவ வெற்றா. இந்த ஆபிரகாமினுடைய துறவு என்பது ஒரு பக்க தகப்பன் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆனா இது வந்து ஒரு பெரிய, அதாவது இது ஊழியர் கூடிகளுக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜ். ஆபிரகாமினுடைய துறவு என்பது நம்ம பரலோக தகப்பனுடைய துறவு. ஏன்னா வெள்ளியும் பொண்ணும் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இதெல்லாம் சாத்தான் வச்சிருக்கிறா. பெலிஸ்தன் என்பது டைரக்டா சாத்தான். அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் நான். அமலேக்கியனும் பெலிஸ்தனும் நேரடி சாத்தான்கள். அப்போ இவங்க கையில் இருக்கிறது எல்லாம் அப்படின்னு சொல்றதை விட என்னுடையது சொல்லுங்க. என் தகப்பனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லுங்க. இனி ஆமா, தரித்திரத்துல நான் இருக்கக்கூடாது, பலவீனத்துல இருக்கக்கூடாது, வியாதியில இருக்கக்கூடாது. சுகம் என்னுடையது. சொல்லுமா, சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, லட்சங்கள் என்னுடையது, கோடிகள் என்னுடையது, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, பூமியும் அது நிறைவும் என்னுடையது. இதெல்லாம் பிசாசு சுரண்டி வச்சிருக்கிறா. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றானா, இல்ல மகளே, அதெல்லாம் தோண்டி எடு, அதெல்லாம் தோண்டி எடு, அதெல்லாம் தோண்டி